ஒரு இரத்த கசிவு ஸ்ட்ரோக் என்பது ஒரு விதமான ஸ்ட்ரோக் ஆகும். இது மூளைக்கு இரத்தத்தை வழங்கும் இரத்த குழாய் உடைந்ததால் ஏற்படுகிறது. உடைந்த இரத்த குழாயிலிருந்து இரத்தம் வெளியேறி மூளையின் திசுக்களில் அல்லது மூளையின் வெளியே உள்ள இடத்தில் கசிகிறது. ஓர் இரத்த கசிவு என்பது ஒரு மருத்துவ சொல் மற்றும் உடைந்த இரத்த குழாயிலிருந்து இரத்தம் மூளையின் திசுக்களில் நுழைந்தால் அதற்கு இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ் என்று அழைக்கப்படுகிறது. இன்ட்ராசெரிப்ரல் என்று மூளையின் உள்ளே அப்படின்ற பொருள். இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ் ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகள் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகளுக்கு ஒத்ததாக இருக்கும். அவை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது முக்கியம். இரத்தப்போ மூளையின் மேற்பரப்புக்கும் மூளையின் மூடியுக்கும் இடையிலான குறுகிய இடத்தில் நுழைந்தால் அதற்கு சுபாரக்னாய்டு ஹெமரேஜ் என்று அழைக்கப்படுகிறது. சுபாரக்னாய்டு ஹெமரேஜ் அனுபவித்தவர்கள் பொதுவாக திடீரென மிகவும் கடுமையான தலைவலி ஏற்படுகிறது, அதை அவர்கள் தலையில் சுத்தியால் அடிக்கப்படுவது அல்லது என் வாழ்க்கையின் மிக மோசமான தலைவலி என்று விவரிக்கிறார்கள். சில நேரங்களில் அந்த நபர் வாந்தி, கழுத்து வலிப்பு அல்லது தற்காலிகமாக உணர்விழப்பு போன்றவற்றையும் அனுபவிக்கலாம். திடீரென ஏற்படும் எந்த ஒரு கடுமையான தலைவலிக்கும் உடனடி மருத்துவ கவனம் தேவை. பல்வேறு காரணங்களால் இரத்த குழாய்கள் சேதமடையலாம் அல்லது உடையலாம். உயர் இரத்த அழுத்தம் அல்லது ஹைப்பர் டென்ஷன் இரத்த குழாய்களை சேதப்படுத்தி அவற்றை உடையச் செய்யலாம். அதனால் இரத்த அழுத்த நிலைகளை கட்டுப்படுத்துவது முக்கியம். இரத்த குழாயின் சுவர் பலவீனமடைந்ததால் இரத்த அழுத்தம் அல்லது புகைப்பிடித்தல் போன்ற காரணங்களால் அது பளபளப்பாக வெளிப்படலாம். இதனால் இரத்த குழாய்கள் உடையலாம். இரத்த குழாயின் பலவீனமான புள்ளியில் சுவர் பளபளப்பாக வெளிப்படுவது அன்யூரிசம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அன்யூரிசம் கிழிந்து இரத்த கசிவு ஏற்பட்டு சுபாரக்னாய்டு ஹெமரேஜ் அல்லது இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ் ஏற்படலாம்.